ஜெபித்தது போலவே அவர் மிகவும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகவே இருக்கிறார். நம்முடைய தேவனை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் காலம். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், நாம் எந்த இடத்துக்கு கடந்து சென்றாலும் நம்முடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் அவராயிருக்க. ஏன்னா இந்த பூமியில நாங்கள் வாழ்ற நாட்கள் அது மனிதனுடைய நாட்கள் 80 இல்லை ஒரு 100 வயது தான் எண்ணப்பட்டிருக்கிறது. அதுவும் சஞ்சலமும் தவிப்பும் என்று வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்ப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆகவே அவருடைய கிருபையினால் தான் நான் நீங்க எல்லாரும் நிலைத்திருக்கிறோம். அந்த கிருபையை விட்டு நாம் எங்கும் போகக்கூடாது. அப்போ இந்த நாளும் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். முதல்ல இந்த வசனத்தை வாசித்து விட்டு நான் பின்பாக உங்களோடு இந்த காரியத்தை குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். அப்போ மத்தேயு 24வது அதிகாரம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான். தேவன் இந்த நாளிலேயே நம்மோடு பேச விரும்புகிறார். 42வது வசனத்தை 38வது பக்கம், புதிய ஏற்பாடு 38வது பக்கம் 42வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஆமென். இப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விழித்திருங்கள் என்றால் தேவன் வருகிற நாளிகையை நேரத்தை நானும் நீங்களும் அறிய முடியாது, ஒருவரும் அறிய முடியாது. ஏன்னா பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் சில நேரங்களிலே அவர் தன்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், இல்லை தன்னுடைய அவர் நியமித்த அந்த அளவு சேரணும் என்ற காரணத்துக்காக தேவன் தம்முடைய வருகையை தாமதிப்பார். ஆனாலும் தேவன் தம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், விழித்திருங்கள். அப்போ நம்ம விழித்திருக்கணும் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? நாம் விழித்திருப்பது எதற்காக, எப்படி நாம் விழித்திருக்கணும்? அப்போ ஏனென்றால் இன்னைக்கு இந்த செய்தியை நான் திடீரென்று தான் ஒரு சாட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2 நாட்களுக்கு முன்பு மிகவும் முக்கியமான ஒரு சாட்சி உங்கள் மத்தியிலே அதை சொன்னால் உங்களுக்கு நலமாயிருக்கும். என்றால் நாம் எல்லாம் அறிந்து கொள்ளணும் என்றுதான் தேவன் நமக்கு அநேக காரியங்களை வெளியிலே கொண்டு வருகிறார். அப்போ தேவன் நம்மை விழித்திருக்கும்படி சொல்லுகிறார். ஏன் விழித்திருக்கும்படி சொல்லுகிறார்? நீங்கள் மத்தேயு 25:6 எடுங்க. 25 அடுத்த அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஒரு சத்தம் உண்டாக போகிறது. அந்த சத்தம் யாருடையது என்பதை நான் நீங்களும் சரியாய் புரிந்து கொள்ளணும். என்ன பாருங்க, இன்றைக்கு பல சத்தங்கள் நம்மை சுற்றிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்திலே 2 விதமான சத்தங்கள் எப்பொழுதும் தொனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்பதை காட்டிலும் சத்ருவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கிறார்கள். வெளியில் இருக்கிறவர்களும் சரி, சிலவரை கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்களும் சரி, அந்த சத்தத்தாலே நாம் சிதறுண்டு போயிடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்ல, விழித்திருங்க. யாருடைய சத்தத்துக்கு நீங்க விழித்திருக்கணும்? நம்முடைய சத்ருவாகிய பிசாசின் சத்தத்துக்கு நாம் விழித்திருக்கணும். அப்போ அது மிகவும் முக்கியம். இந்த செய்தியை தேவன் ஆயத்தப்படுத்தினது எப்படி என்றால், வெள்ளிக்கிழமை நான் ஒரு சாட்சியை பார்த்தேன். இந்த சாட்சி உங்கள் மத்தியிலே சொன்னால் நலமாயிருக்கும். ஒரு சாத்தான் வர்ஷிப் பண்ணுகிற ஒரு லீடர், அதாவது அவர்தான் அங்கே ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து சாத்தானை பல வருட கணக்காக சேவித்த ஒரு மனிதன். அப்போ நீங்க அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் இங்கே இந்த நெத்தியில இந்த இந்துவாக்கள் நாமம் போடுவாங்கன்னு சொல்றாங்க, அத மாதிரி ஒரு டட்டு அடிச்சிருக்கிறார். அவருடைய கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலந்தி வேலை, அதே மாதிரி இந்த கிராஸ்கள், பல காரியங்கள். ஆனா 3 வருடத்துக்கு முன்பு அவரை தேவன் சந்தித்து அவரை விடுவித்திருக்கிறார். அது ஒரு பெரிய சாட்சி. அது இன்னொரு நாளிலே அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் சொன்ன காரியம், அப்போ அவரை ஒரு மனிதன் பேட்டி எடுக்கிறார். எதை குறித்து பேட்டி எடுக்கிறார் என்று சொன்னால், இந்த தூத்தி சாத்தி இந்த ஹாலோவீன் டே என்று சொல்லி இன்னைக்கு அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவரிடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இதை குறித்து நீங்க அந்த வழிபாட்டில் இருந்து வந்தபடியினால் நீங்க இதை குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க, அந்த
சாத்தான் அந்த நாள் இருக்கு, அந்த நாள்ல அவனுக்கு நீங்க கதவை திறக்கிறீங்க. எப்படி நீங்க கதவை திறக்கிறீங்க? நான் சொல்லுகிறார், நீங்க பார்க்கிற உருவங்கள், நீங்க பாருங்க எப்படிப்பட்ட உருவங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாளில் ஏற்படுத்தி வைத்துக்கான அதெல்லாம் அதற்கு பின்பாக அவன் ஒவ்வொரு ஆவியை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். அப்போ நீங்க அந்த அவர் சொல்ற பரிதாபம் என்னென்னா 80 விதமான கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஹாலோவீனை பெரிதாய் நினைச்சு பார்க்கிறது இல்லை. அவர் சொல்ற இது ஒரு பயங்கரமான சத்ருனுடைய நாள். இந்த நாட்டில் சொல்லுகிறார், இந்த நாட்டில் நீங்க அதிகமா இந்த அக்டோபர் கடைசி நாட்கள், இந்த மாதத்தில் அக்டோபர் மாசத்தை சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த மாசத்துல நீங்க அநேகர் காணாம போயிட்டாங்க, அநேகர் அங்கே சடலமா இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க என்றெல்லாம் நீங்க கேள்விப்படுங்க. அதை நீங்க அதிகமா பார்க்க மாட்டீங்க. அது யாரோ கொலை செய்தது அப்படியெல்லாம் நீங்க நினைப்பீங்க. அவர் சொல்ல இல்ல, அநேகரை ரோட்ல படுத்திருக்கிற வீடு இல்லாமல் இருக்கிறவங்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் அங்கே அவங்க சாத்தானுக்கு பலி கொடுத்து இரத்தத்தாலே உடன்படிக்கை செய்வாங்க. அவர் சொல்ற இரத்தம் ஒரு பெரிய கரன்சி. இப்படிதான் சொல்லுங்க, பெரிய கரன்சி என்ன? பணம். சத்துவின் இதில் அப்படி நீங்க மனிதர் இரத்தத்தை கொடுத்து பலி செலுத்தும் பொழுது அவன் உங்களுக்கு விரும்பினதை கொடுப்பான். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நாள் தான் அந்த அந்த ஹாலோவீன் நாளை நீங்க கொண்டாடுறாங்க. சொல்ற அந்த பூசணிக்காய் இந்த இதெல்லாம் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் அவனுடைய பாருங்க, அதுக்கு முன்னுக்கு வரைந்திருக்கிற உருவங்கள் இதெல்லாமே நீங்க சாத்தானுக்கு கதவு திறந்து கொடுக்குறீங்க. உங்களோட வீட்டுல அதிகாரம் கொடுக்குறீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நாளில் மிட்டாய் கொடுப்பாங்க. அவங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கடையில போய் காஃபி பண்ணி கொடுக்க முடியாதா? அந்த நாளில் ஏன் மிட்டாய் கொடுக்கிறான் என்று சொன்னா, அந்த மிட்டாய் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா சிறு பிள்ளைகள், பெற்றோர் அவர்களை அது உற்சாகப்படுத்தி இந்த காரியத்துக்குள்ள ஏற்படுத்தினபடினால் அவன் முட்டாய் கொடுத்து அந்த பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுவான். அந்த நாளில் நீங்க முட்டாய் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி எடுத்தாலும் சரி, நீங்க சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணுறீங்க. அவர் சொல்றார், இப்போ இந்த காரியத்தில் அநேகர் அகப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களை விடுதலை செய்யணும். இந்த ஊழியத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமே சொல்லுகிறார், நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள வைத்திருக்கிற பொருட்களை குறித்து மிக கவனமா இருக்கு. ஏன்னா அநேக பொருட்கள் சாத்தானால் உருவாக்கப்பட்டு அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது. சொல்லுகிறார், இந்த கிறிஸ்தவ நாலஞ்சு காரியங்கள் சொல்றது. இந்த மாதிரி பொருட்கள் சாத்தானை அடையாளப்படுத்துகிற பொருட்கள் தான். உடனடியாக உங்கள் வீட்டை விட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க. அது உங்களோட அனுமதி இல்லாமலே சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு, உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்வதற்கு அது ஒன்று போதும். அப்போ அவர் சொல்லுகிறார், மிக கவனமா இருங்க. என்னென்று சொன்னா உங்களுக்கு தெரியாது, இது சாத்தானுக்கு நீங்க திறந்து கொடுக்குறீங்க. அந்த நாள் அநேக பலிகளை செலுத்தி சாத்தான் இந்த பூமியில கண்ட காரியங்களை செய்வதற்கு ஏற்படுத்தின நாள் தான் இந்த ஹாலோவீன். சொல்ற மிக கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களோட பிள்ளைகளை கடைசரையும் விடாதீங்க. கிறிஸ்தவர்கள் நீங்க எச்சரிக்கையா இருங்க. இது சாதாரணமா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. உலகம் இதை சாதாரணமாய் பார்க்கிறோம். சொல்லுறா, பல அரசு அநேகர் இதை செய்யறாங்க. வீடு முன்னுக்கு அநேக உருவங்கள். அப்ப அந்த கேள்வி கேட்கிற சொல்லுகிறார், உண்மைதான். என் வீட்டை சுற்றி இருக்கிற அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன், எல்லாருடைய வீட்டு தோட்டத்துல நான் பார்த்தேன் பயங்கர உருவங்கள். அதை பார்க்கல, சில உருவங்களை பார்க்கல எனக்கு வாந்தி வருது என்று அதை அருவருக்கிறேன், ஆவியை நான் உணர்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் என்று சொல்லுகிறார். நான் அதுக்குள்ளே இருந்து அவருடைய காரியங்களை அறிந்தபடி நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் என்னை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். அப்போ நீங்க எந்த காரியத்தை, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் சொல்ற, எந்த காரியத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்க்க, யாருடைய சத்தம் என்பதை நீங்க சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இதை உங்களுக்கு நியமித்தது உண்டானால் அங்கே தேவ ஆவியானுடைய சத்தம் இருக்கும். தேவ ஆவியானவர் நடத்துவார். அப்போ நீங்க விழித்திருங்க, எச்சரிக்கையா இருங்க என்று சொல்லி இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் திடீரென்று ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பித்துக் கொடுத்தார். ஏன் நான் விழித்திருங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னா, பாருங்க, மனவாளம் வருகிற சத்தமான இவங்க தூங்கியிருந்தாலும் இவங்க எங்கே விழித்திருந்தாங்க? உள்ளுணர்விலே விழித்திருந்தபடியினால் அந்த சத்தத்தை கேட்டார்கள். நானும் நீங்களும் விழித்திருப்பது என்ற கண் தூங்காமல் இல்லை, அதை ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்க உங்க ஆத்துமாவிலே, உங்க ஆவியிலே விழித்திருக்க. அப்போ அது மிக முக்கியம். உங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட சத்தம் கேட்குது, எப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்களே சபைக்குள்ளே அங்கே அமெரிக்கா தேசங்களே, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸிலே சபை கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். ஆனா பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நான் பார்த்துருக்கேன், இன்டர்நெட்ல நான் பார்த்துருக்கேன்.
அப்போ இவர் அந்த காரியத்தை சொல்லும்போது அவரை பார்த்தீங்கன்னாலே தாடி வளர்த்து இருக்கிறார், மொட்டை அடித்து இருக்கிறார், இங்கெல்லாம் பயங்கராது. அது முதல் போட்ட இதுகள் அதை அழிக்கல, அப்படியே வைத்திருக்கிறார். நீங்க இன்டர்நெட்ல அடிச்சு பார்க்கலாம். சாத்தானின் ஒரு தலைவராக இருந்து 3 வருஷத்துக்கு ரசிக்கப்பட்ட மனிதன் கொலவினன். அந்த கொலவினன் என்ற காரியத்தை குறித்து கொடுத்த ஒரு காரியம் தான் மிக கவனம் என்று. நீங்க வீட்டுக்குள்ள வைத்திருக்கிற பொருட்கள் கூட சாத்தானுக்கு கதவை திறக்கும். நீங்க அவனை கூப்பிடவே தேவையில்லை, அந்த பொருளை வச்சு அவன் உங்களோட வாழ்க்கையில வருவான். அதாவது மிக கவனம் என்று அவர் எச்சரித்து சொன்ன அந்த காரியம். அப்போ நாம் விழித்திருக்கிற காலமே நம்முடைய ராஜாவை நாம் சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். எப்போ வருவார்? அவரே சொல்றார், எப்போ வருவார் தெரியாது, ஆனா வருவார். எந்த நேரத்தில் வருவார் தெரியாது. ஆனா இங்கே ஒலிக்கிற சத்தம் பாருங்க, நடு ராத்திரியிலே அந்த சத்தம் கேட்குது. அப்போ நடு ராத்திரின்னா எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிற ஒரு சமயம். அந்த சமயத்திலே அந்த சத்தம் கேட்கப்படும். அதான் நமக்கு வேதம் கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு அடையாளம். அப்போ நாம் தூங்கினாலும் நாம் ஜெபித்து கொண்டு, கர்த்தாவே உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கப்படும். இன்று இரவுதான் உம்முடைய வருகை இருக்குமானால் அந்த சத்தம் என் காதலை, என் குடும்பத்தின் காதலை தொனிக்கும்படி செய்யுங்க. அந்த சத்தத்தை அடைத்து போடுகிற எந்த சத்தமும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஆவியானவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த சத்தம் கேட்கும். நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது பாருங்க, சில சத்தங்கள் நம்மை எப்படி கொண்டு போய் இதுதான் சத்துருடைய காரியம். அப்போ நம்ம மிக கவனமா இருக்கணும். இப்போ மார்க்கிலே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். மார்க் 5வது அதிகாரம் எடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நேரம் அங்கே ஒரு சத்தம் தொனிக்கிறது. மார்க் 5:6-7 வாசிங்க. 5வது அதிகாரம் 6-7 53. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். எப்படி சொன்னான்? மிகுந்த சத்தம் என்று கேட்கு. ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிற சத்தம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிமார் ஆண்டவரை தொனிக்க பண்ணுகிற மாதிரி தான் மிகுந்த உரத்த சத்தத்தோடு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தம் நாம் பார்க்கும் பொழுது உண்மைதானே, இயேசுவை தானே மகிமைப்படுத்துகிறாங்க, இயேசுவை தானே இவங்க ஆராதிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தானே எல்லாம் செய்கிறாங்க என்று நாம் நினைப்போம். இந்த சாத்தானுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர் இருக்கிறார், அவர் தேவனுடைய உன்னதமான குமாரன் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். அவனுக்கு யாரும் அதை சொல்ல தேவை. ஆனா இந்த சத்தத்தை கேட்டு நாம் விழுப்புண்டு அந்த காரியத்துக்குள்ள போயிட்டோம் என்று சொன்னா நாம் ஆபத்திலே போயிடும் பாருங்க. ஆனா ஆண்டவர் அதை அப்படி செய்ய உடனடியாக 8வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்யறான்னு பாருங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆமென். அவருக்கு தான் தெரியும் இது அசுத்த ஆவி. அப்போ நம்மளோட பார்வையில் அங்க இருந்தவங்க பார்வையில அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ஓ, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சத்தம் என்றுதான். ஆனா தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்ன ஆவி, இது யாருடைய சத்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் சத்துரு நடத்துவான். நம்மை நோக்கி பெரிய காரியங்களை சொல்லி, நீ அப்படி இப்படி என்று சொல்லி நம்மை பெரிதாக காண்பித்து நம்மை வழிவிலகி போக பண்ணுவது அதிக நிச்சயம். அப்போ பிசாசினுடைய சத்தம் இந்த பூமியில நிறைந்து போய் எல்லா இடத்திலும் அவருடைய சத்தம் தான் தொனித்துக் கொண்டே இருக்குது. ஆனா தேவனுடைய ஆவியாருடைய சத்தம் அதுவும் தொனித்துக் கொண்டு, அதை நாம் கேட்பதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், விழித்திருங்க. விசேஷமாய் தன்னால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், நம்மால் அழைக்கப்பட்ட சீசருக்கு அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் பிள்ளைகள். என்று சொன்னா இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்டை தட்டி பார்த்தீங்கன்னா பல சத்தங்களை நாம் அறிகிறோம், பார்க்கிறோம், பல காரியங்களை கேட்கிறோம். அவர் அல்ல, நம் ஆவியிலே பலப்பட்டிருந்தால் இது அந்நிய சத்தமா ஆவிய அவனுடைய சத்தமானது அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக மிக மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். நாம் அதற்குள்ளே அகப்பட்டு அந்த கண்ணிக்குள்ள பாருங்க, திடீரென்று உங்களுக்கு மெசேஜஸ் போடுவாங்க. நான் ப்ராஃபட், நான் இப்படி இருக்கிறேன், கர்த்தர் உங்களை உடனடி அவங்களுக்கு ஒரு பணத்திலே பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறான்னு மெசேஜ் வரும். அப்போ அவங்களோட படமெல்லாம் போட்டு
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் மெசேஜ்கள் வரும். மிக கவனமா இருக்கணும் நீங்க. ஏன்னா அந்த டைம்ல ஒரு சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. ஆனா சத்துருக்கு தெரியும், சத்துரு அதை பார்ப்பான், பார்த்துட்டு ஒரு சத்தத்தை கொண்டு வருவான். அப்போ நீங்க மிக கவனமா இருந்து அதுக்கு நீங்க செவி கொடுக்க போயிடக்கூடாது. ஆண்டவர் பாருங்க அந்த சத்தத்துக்கு உண்மைதான், நான் தேவனுடைய குமாரன், நான் உன்னதமானவருடைய மகன் என்று சொல்லி அவர் எதுவுமே ஒன்றேதான் அதற்கு அப்பால போன. நாமும் இப்படிப்பட்ட சத்தங்கள் வரும் பொழுது அப்பால போன்னு சொல்லிட்டா நாம சொல்ல 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 நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும், நம்முடைய ஆவியிலே பலம் வரும். ஆவியிலே அந்த பலம் நிறையும் பொழுது நாம் அவருக்குள்ளே எப்பொழுதும் விழித்திருப்போம். இப்போ யோவான் 12:30 12வது அதிகாரம். சில சத்தங்களை நாம் பார்க்கிறது நல்லா. அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. ஆமென். இப்போ ஆண்டவர் ஒரு சத்தத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த சத்தம் என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. அப்போ அங்கே இருந்தவர்களுக்கு அது என்ன சத்தம் என்று கேட்கல. ஆனால் தேவன் அங்கே சொன்ன சத்தத்துக்கு அடையாளம் என்ன? சத்துருவுக்கு நியாய தீர்ப்பு வந்து விட்டது. பாருங்க, இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாய் தள்ளு. அப்போ சாத்தானை நம்ம விட்டு விலக்குவதுதான் தேவ சத்தம். சாத்தானை நம்முடைய வழியை விட்டு அகற்றுவதுதான் ஆவியானவருடைய சத்தம். ஏன்னா சாத்தான் நம்மை இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நடத்தி கொண்டு போக பார்ப்பான், மரண சூழலுக்கு நம்மை கொண்டு போக பார்ப்பான். நாம் நடந்து போகிற பாதையிலே தான் நமக்கு வைத்திருப்பான் கண்ணி. அப்போ அது அவனுடைய சத்தம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எதிர்மறையான சத்தங்கள் வரும் பொழுது அந்த சத்தம், நான் இந்த பூமியிலே வந்து விட்டபடி நான் என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறதுனால் அவனை நீங்க நியாய தீர்ப்புக்கு நேராக நீங்க அனுப்புறீங்க, அவனை மென்மேலும் அதற்கு உரியவனாய் மாற்றுறீங்க. ஆனா நீங்க மாறி அதை சொல்ற, இந்த சத்தம் என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தம், தம் பிள்ளைகள் நிமித்தம், தன்னை அறிந்து கொண்டவர்கள், தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிமித்தம் தேவன் இந்த உலகத்தின் அதிபதி. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி இடத்திலிருந்து நமக்கு பல சத்தங்கள் வரும். அப்போ நம்ம அந்த சத்தத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆவியானவருக்கு இது ஒரு போராட்டம். அப்போ நமக்கு ஆவியானவர் தான் சொல்றாங்க. அதான் அங்கே அவருடைய வசனம் சொல்லுகிறது, நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்றால், சத்ருவானவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நானும் நீங்களும் அகப்படக்கூடாது என்கிற சத்தம் தான் நம்மை நடத்துகிற சத்தம். அந்த சத்தத்துக்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய செவியை சாய்த்து கேட்க நாம் விழித்திருக்கணும், நம்முடைய ஆத்மா விழித்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வேறு சத்தம் வேறு விதமாய் நம்மை நடத்திவிடும். அப்போ ஆண்டவர் விழித்திருங்கன்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க ஒண்ணு நினைக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடைய குரலை கேட்க, அவர் சொல்றதை நீங்க கேட்டு நடக்கத்தான் அவர் விழித்திருங்கன்னு சொன்னார். பாருங்க, நடுஜாமத்தில் அவர் விழித்திருந்து பிதாவின் சத்தத்தை கேட்க போனார். படுத்திருந்த பொழுது கூட அவர் பிதாவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டேதான் படுத்திருந்தார். ஆனா அவருடைய சரீரம் உறங்கிட்டு, ஆனால் அவருடைய ஆவி விழித்திருந்தபடியினால் அவர் சீசர்கள் கிட்ட அந்த சத்தத்தை கேட்டார். அவருக்கு நன்றாய் எல்லாம் தெரியும். அப்போ அந்த தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். நம் நிமித்தம் இந்த சத்தத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். உலகத்தின் நிமித்தம் அல்ல, நம் நிமித்தம். அவர் சொல்ற உங்கள் நிமித்தம். அப்போ நாம் மிக அவதானமா இருக்க வேண்டிய ஒரு காலம். என்ன, நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றி நடக்குது. இப்ப அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 57வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 7:57. பக்கம் 7:50. இப்படிப்பட்ட சத்தமும் நமக்கு எதிராக இங்கே ஒரு தனி மனிதனாகிய ஸ்தேஃபான் தேவனுடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம் அங்கே எல்லாரும் காதப்பது. அந்த சத்தம் அவங்களால பொறுக்க முடியல. இவன் பேசினது தேவ வார்த்தை, தேவ ஆவியில நிரம்பி பேசுகிறான், அதை பொறுக்க முடியல. அந்த சத்தத்தை பாருங்க, அசுத்த ஆவி நிறைந்த மனிதர்களால் கேட்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அது கடினமாயிடும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை தொனிக்க பண்ணும் பொழுது என் பிள்ளைகள் கேட்கும். அதான் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்ப அதுக்கு விழித்திருக்கணும். இங்க பாருங்க,
அவனுக்கு எதிராக அவர்கள் எழும்பி காதை அடித்து உறக்க சத்தமா. எங்கெல்லாம் இன்னைக்கு இறைச்சல்கள் கூடிட்டுதோ, எங்கெல்லாம் சமையலுக்குள்ள அதிர்வுகள் கூடிட்டோ, நீங்க நினைக்க கூடாது தேவனுடைய சத்தம் என்ன. இன்னைக்கு டான்ஸ் பண்ணி அது பண்ணி பல காரியங்களை தவறா செஞ்சுட்டு உறக்க சத்தம் விட்டு இன்னைக்கு விசில் அடிக்கிறாங்க. சபைகளுக்குள்ள விசில்ல பாட்டு போகுது, பிறகு வேற விதமா பாட்டு போகுது. இதெல்லாம் தேவ சத்தம் அல்ல. தேவன் எதையும் தெளிவாய் செய்கிறவர், பரிசுத்தமாய் செய்கிறவர். அப்போ இங்க பரிசுத்தமாய் பேசின ஒரு மனிதனுக்கு விரோதமா அங்க இருந்த எல்லாரும் அவனை கொல்லுவதற்கு நமக்கு ஸ்தேவானுடைய முடிவு தெரியும். ஆனா பாருங்க, அவன் தன் சத்தத்தை எப்படி தொனிக்க பண்ணினாண்டா, இவர்களை மன்னியும் என்று தேவனை பார்த்து வேண்டிக் கொண்டான். நாம் விழித்திருந்தால் மாத்திரம்தான் நமக்கு எதிரிடையாய் சத்துரு கொண்டு வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எப்படியா இருந்தால் இப்படி காரியம் இருக்குது, இது சத்துருடைய சத்தமா இருக்குது, ஆகவே இதிலிருந்து என்னை தப்புவீர், இதிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், ஆவியானவரை உதவி செய்யும் என்று நாம் சொல்லும் பொழுதே தேவன் நம்மை அதில் இருந்து அழகாய் நடத்தி கொண்டு போவார். ஏன்னா நமக்கு அதற்காகத்தான் ஆவியானவர் அனுதினமும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம் உள்ளத்திலே வாசம் பண்ணி நமக்கு தம்முடைய சத்தத்தை நாம் கேட்க பயிற்றுவிக்கிறார். இப்போ அப்போஸ் 9:4 வாசிங்க. 9:4 173வது பக்கம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். ஆமென். பாருங்க, இந்த மனிதன் தேவனுக்குள் அழகாய் இந்த பவுலை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி சில நேரத்தில் நாம் வழி தவறி போகலாம். நாம் வழி தவறி போனாலும் தேவன் நம்மை சந்திக்கணும் என்ற அவருடைய சத்தத்தை நமக்கு தொனிக்க பண்ணுவான். அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணும் பொழுது அதற்கு செவி கொடுத்துறான். சவுல் பாருங்க, இந்த இடத்துக்கு உடனடியாக அந்த சத்தத்துக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தபடினா அந்த வாழ்க்கை அப்படியே மாறிட்டு. அப்போ நம்ம அந்த சத்தத்தை சரியா இது தேவ சத்தமா என்று புரிந்து கொள்ளணும் வேண்டாம். இந்த சத்தம் எப்படி நடத்துகிறது என்றால், நீங்க பாருங்க, அவனை குறித்து ஆண்டவர் சொல்றார், என் சபையை துன்பப்படுத்தக்கூடாது, அது என்னை துன்பப்படுத்துவதற்கு அடையாளமாயிருக்கு. அப்போ தேவ சத்தம் தொனிக்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரியும், என்னென்று சொன்னா தேவன் நம்மை அவருடைய எல்லா காரியத்திலும் சரியாய் நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். அப்போ இங்கே பவுல் அந்த சத்தத்தை கேட்டபடினா ஒரு பெரிய திரளான ஒரு ஊழியத்தை பவுல் செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ சில நேரங்களில் அந்த சத்தம் நாம் கேட்க முடியாதபடிக்கு நம்ம சுற்றி இருந்தவர்கள் கூட சில நேரத்தில் கேட்க முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு தனிப்பட பேசுவார். நம்மை தனியே ஒரு இடத்திலே எந்த இடம் என்று ஆனால் எந்த சூழ்நிலை அவருக்கு தடையில்லை நம்மோடு பேசுவதற்கு. அப்போ அப்படி ஒரு சத்தம் நம்மை நோக்கி வரும் என்று சொன்னால் நாம் உடனடியாய் நிதானித்த அந்த சத்தத்தை பிடித்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியணும் என்று அதற்காகவே தேவன் சொல்லுகிறார், விழித்திருங்கள். இந்த பவுலுடைய இதே ஒரே நோக்கத்தோடு போய்கொண்டு சபையை துன்பப்படுத்தின ஆட்களை பிடிக்கணும் என்றுதான் அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போய்கொண்டே அந்த நோக்கத்தோடே போய்கொண்டிருந்தபடினால்தான் அவனை தேவன் தரையில விழ பண்ணுகிறான். என்று அவன் இருந்த நிலையில் இருந்தால் கீழே விழுந்தால்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அவன் போன அந்த ஸ்தானத்தில் அவன் நின்று கொண்டிருந்த அந்த சத்தம் ஆண்டவர் பாருங்க அழகாய் செய்ய தரையிலே விழுந்தான் என்று வேதம் சொல்லுது. தரையில விழ பண்ணிட்டான், நீ ஒன்றும் இல்லை. அந்த சத்தம் தான் கேட்டுச்சு, அவன் உடனே தரையில விழுந்துட்டான், வேற ஒன்றுமே செய்ய. ஆண்டவர் பிடிக்க வந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னார் நான் தான் என்று சொன்னபோது சத்தம் கேட்டோடனே அவங்க பின்னிட்டு போய் விழுந்தாங்க என்று வேதம் சொல்லுது. தேவ சத்தத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்கு. அப்போ சில நேரங்களில் நம்ம உடைக்கணும் என்ற தேவன் நம்மை விழ தள்ளுற மாதிரி தான் இருக்கும். அங்க ஒரு கரம் நம்மை தாங்கி பிடித்து கொண்டிருக்கு. அவன் தடுக்கி விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி நிறுத்துகிற கருத்து. அப்போ நாம் அந்த சத்தத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும். நாம் அந்த சத்தம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய நிலையில் நாம் நிற்க கூடாது. அது பிசாசுக்கு நாம் கதவை திறந்து கொடுக்கிற மாதிரி போயிடும். தேவ சத்தம் வரும் பொழுது நாம் அதற்கு அப்படியே நம்மை ஒப்புக் கொடுக்கணும். மிகவும் கவனமாய் நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் 10 அடுத்த அதிகாரம் 10:13 எடுத்து வாசிங்க. அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இப்போ அடுத்த அப்போஸ்தலனையும் ஆண்டவர் சத்தத்தால் சந்திக்கிறார்.
இப்போ உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்முடைய பார்வையில நம்முடைய இதுல சில காரியங்கள் நமக்கு தவறாக தெரியும். அது தவறில நம்ம வந்த வழி அப்படியா இருக்கலாம். அப்போ சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இது இப்படித்தான், இதை நீ செய் என்று சொல்லும் பொழுது அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும்னா விழித்திருக்க. பேதுரு பாருங்க, அந்த சத்தத்துக்கு விழித்திருந்தபடி நான் உடனடியாக ஒரு கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டாருக்கு அவனுடைய உறவினருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதுக்கு தான் தேவன் சொல்ற விழித்திருங்க. ஆண்டவர் விழித்திருங்கன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம், நீங்க படுக்க கூடாது, நித்திர கொள்ளக்கூடாது, அது இல்லை. நீங்க அவருடைய சத்தத்தை கேட்க பழகணும், அதற்கு விழித்திருக்கணும். நீங்க படுத்திருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்க நீங்க பழகணும். அப்பதான் உங்களுக்கு தேவன் தரிசனத்துல சொப்பனத்துல அவர் பேசுகிற காரியத்தை நீங்க சரியாய் கிரகித்து அதற்குரிய காரியங்களை செய்ய முடியும். அது விளங்காட்டில் உடனடியாக எழுப்பி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி காண்பிப்பார். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிதான ஆச்சரியமான ஒரு காரியம். எல்லாத்துக்கும் பாருங்க, சின்ன காரியத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு சிறு காரியம் என்றாலும் உடனே சொன்ன அதே போத்தை கொண்டு வா, தேவனிடத்துல கேட்போம். அங்கே எல்லாம் அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் தவறாய் வந்துட்டு, அங்கே இருக்கிறவங்க கூட கல்லறிந்து கொள்ளணும் என்று சொல்லி கூட இருந்தவங்க வந்துட்டாங்க. ஆனா தாவீது மட்டும் அழுதுட்டு ஒன்றே ஒன்று தான் சொல்றான், அதே போத்தை கொண்டு வா. கேட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறேன், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வேனா, எனக்கு வழிகான். ஆண்டு சொல்ல, போ, நீ எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வாய். அதே மாதிரி தாவீது மீட்டுக் கொண்ட என்ற தேவ சத்தத்தை, அங்கே இருந்த தனக்கு எதிராக இருந்த சூழ்நிலையின் சத்தத்தை அவன் கேட்க இல்லை. அதெல்லாம் சத்துருவின் சத்தம். ஆனா கூட இருந்தவங்க பாருங்க, தேவன் அப்படித்தான் நம்மை பயிற்றுவிக்கிறவர். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்மை பயிற்றுவிக்கிறவர். பயிற்றுவித்து நம்மை கொண்டு பெரிய ஒரு அறுவடையை, ஒரு ரட்சிப்பை வைத்திருந்தா நம்ம டக்கண்டு அந்த சத்தத்துக்கு, தேவ சத்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு அப்படியே விழுந்துரு சாஸ்தாங்க. ஆண்டவரே நீ சொல்லுறீர், நான் செய்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லி பேதுருக்கு அப்பையும் கொஞ்சம் டவுட் தான். ஆண்டவரே அனுப்புகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், போ பேதுருவே, அது என்னுடைய சத்தம், போய் அந்த புறஜாதி மனிதனுக்கு என்னை குறித்து சொல்லு. அப்போ அங்க போன உடனே அங்க பயங்கரமான அவர்களுக்கு அந்நிய பாஷையின் வரம் முதலாவது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுது. அநேக காரியம் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகணும். இன்றைக்கு அநேகருடைய காதுகளை கேட்க முடியாதபடிக்காக ஆவியில தூங்கிட்டாங்க, ஆவியில மறைத்து போயிட்டாங்க, ஆவியில உணர்ந்து போயிட்டாங்க. அப்போ தேவ சத்தம் கேட்க முடியல. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற காரியம், விழித்திருங்க, விழித்திருங்க. கணவன் கொஞ்சம் இதாயிருந்தா மனைவி விழித்திருக்க பழகணும், மனைவி கொஞ்சம் கணவன் விழித்திருக்க பழகணும். அப்போ சபை கொஞ்சம் அப்படி இருந்தா ஊழியக்காரன் விழித்திருக்க, ஊழியக்காரனுக்கு அது பெரிய ஒரு கடமை, ஒரு பெரிய கிருபையை தேவன் கொடுக்குறான். அப்போ அவன் விழித்திருந்தா தான் தேவன் அவனோடு பேச முடியும். அவனும் தூங்கிட்டா தேவனால பேச முடியும், அவனுடைய காதுகள் அடைக்கப்பட்டு போயிடும். அப்போ தேவன் விழித்திருங்கன்னு சொன்னதை நோக்கினா சத்தத்தை கேட்கணும். எனக்கு நன்றாய் ஆதி நாட்களே இந்த தேவ சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு சாட்சியை கூட சொல்லி இருக்கேன். ஒரு நாளே என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் துளைந்து அந்த சத்தம், நான் ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு அதிகாரபூர்வமான ஒரு சத்தம், அப்படி என் சரீரத்தை அப்படியே செயல்பட முடியாமல் நிறுத்தின ஒரு சத்தம். அன்றைக்குத்தான் தேவனுடைய சத்தத்தை நான் பகல் நேரத்தில் ஒரு 11 மணி நேரத்தில் 11 மணி இருக்கு, நான் தெளிவாய் கேட்டேன். எனக்கு நான் யார் என்னோட இவ்வளவு தமிழ், அது தமிழ்ல அழகாய் நில், அப்படி நில், அப்படியே அந்த சத்தம் வந்ததான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு தெரியாது எங்க விட்டுட்டேன், எது செய்யிட்டேன்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு அந்த பழைய பயிற்சியும் இல்லை. ஆண்டவர் அழகாய் சொன்னார், 4 சந்தி 4, அப்ப நீங்க எந்த பக்கம் போய் தேடுவீங்க, எந்த இதுக்குள்ள பேக்கை யார் கொண்டு போனா ஒன்றுமே தெரியாது. பாருங்க, சத்ரு எல்லாத்தையும், இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த பிள்ளையோட டாக்குமெண்ட்ஸ், இந்த மனைவியோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ள இருந்தது முழுக்க என்னுடைய டாக்குமெண்ட்ஸ், முழு டாக்குமெண்ட்ஸ். அப்போ இதை எடுத்து என்ன கொஞ்சம் திருப்பலாம், என்ன பதறப்படலாம். நான் ஓடி போய் பார்க்கிறேன், எங்க எந்த பக்கம் யார் எடுத்து ஒன்றுமே தெரியாது. சங்கில வந்தவுடனே அந்த வரும்பொழுது அந்த சத்தம் தெளிவாய் கேட்டு, நில், தெளிவான சத்தம். அப்படியே நின்றேன். அழகா என்று சொன்னார், உன்னுடைய இடது பக்கம் நேரா போய் அந்த முதலாவது இருக்கிற அந்த விதோனே துறன், இப்படியே சொன்னார் ஆண்டவர். நான் எந்த விதமான தடுமாற்றமும் என்ற கால் நேரா போய் அந்த முதலாவது விதோனை அப்படியே துறக்கிறேன்.
மேல என்னுடைய பேக் அப்படியே இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட எடுக்கணும். ஒரு பச்சை கலர் பேக், இப்படி கிராஸ் பேக் நான் போடுறது, ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட எடுப்பேன். நான் அதை எடுத்துட்டு திரும்புறேன், குப்பை எடுக்கிறவங்க வா உடனே அந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். கண்ணி ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அதுல துளை. அது எனக்கு எப்படி தெரியும்? அந்த விதம் அதுக்குள்ளதான் அது இருக்குது, தெரியாது. அப்போ இந்த இடத்துல இருக்கு, தெரியாது. 4 சந்தி, 4 ரோட் பிரிகிற இடம், நடு சந்தியில ஆண்டவர் சொன்னா அழகாய். அதான் சொல்றேன், தேவ சத்தம் நம்மை எப்பொழுதும் எச்சரிக்கும், எப்பொழுது நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும். அப்போ அந்த சத்தத்தை நம்ம கேட்க பழகணும். அதான் அதுக்கு தான் சொல்ல விழித்திருங்க. என்ன உலகத்தில் பல சத்தங்கள் நம்மை குழப்பி கொண்டிருக்குது. அதிலே விசேஷமாய் சத்ருவினுடைய சத்தம் பெருகிட்டது. பாடல்கள், சினிமா பாடல்கள், இறைச்சல்கள், இன்னும் பல காரியங்கள், அந்நிய காரியங்கள் நம்மை சுற்றி நிறைச்சிருக்கு. இன்றைக்கு பாருங்க, இந்த ரோட்ல நடந்து போறவங்க எல்லாம் அப்படியே எல்லாம் போட்டுட்டு அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டு நடந்து போறாங்க. எத்தனை பேர் அதால் அடிபட்டு மறித்து போறாங்க, எத்தனை பேர். அப்போ அவங்க கேட்டுக்கொண்டு போன சத்தம் தவறான சத்தம். அது அவங்க இதயத்துல அந்த ஆவியில விழிப்பு இருந்து, இந்த ஆவியானவர் இருந்துன்னா உடனே சரியான சத்தம் நம்மை நடத்தி இருக்கும், நம்மை சரியாக நடத்தும். இந்த தேவன் சின்ன காரியத்துல கூட தன்னுடைய பிள்ளைகள கரிசனையா இருக்கிற ஒரு நாள் நீங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர், நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அச்சாரத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த அச்சாரம் அது எப்பொழுதும் பரலோகத்தின் சத்தத்தை கேட்பதற்கு. ஆகவேதான் எலியா வந்து அங்கே ஆகாபுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அவர் சொன்னான், நான் தேவ பிரசன்னத்தில் இருந்து வாரேன், தேவ சத்தத்தை கேட்டுட்டு வார். நீ அந்நிய சத்தத்தை கேட்டு பாகால வழிபட்டுட்டு நீ வருகிறாய், நானோ தேவனுடைய சத்தத்தை கேட்டு வார். நான் நேற்று இன்றைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு இந்த எலியாவுடைய காரியத்தை ஏஐ டெக்னாலஜி மூலமா 9 நிமிஷமா எடுத்திருக்காங்க. அதுல அந்த எலியாவை, ஆகாப் ராஜாவை, எலியாவை கண்மனை அழகா எடுத்திருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் அப்படித்தான் இருக்கான். அவனுக்கு தெரியும் இது சத்துருடைய சத்தம், அவனை அது அசைக்காது. அங்கே யெசபேலுடைய சத்தத்தை கேட்டு அவனை அசைக்க சொல்றான். அந்த அந்த அதுல அழகா எடுத்துக்கிறான். போய் ஆகாப் போய் உன்னுடைய பாகால் தீர்க்கதரிசி எல்லாரையும் கூட்டிட்டு வா. எங்க கூட்டிட்டு வா? கர்மேல் பர்வதத்துக்கு கூட்டிட்டு வா, நான் அங்க உன்னை சந்திக்கிறேன், கூட்டிட்டு வா, நாங்கள் பலி செலுத்தி பார்ப்போம். அப்போ அப்படியே போய் அவன் கூட்டிக் கொண்டு வரான். இந்த காரியம் அழகா எடுக்கப்பட்டிருக்கு. அழகாய் ஆங்கிலத்திலே ஏஐ பைபிள் என்று போட்டு எடுத்திருக்கிறாங்க, நல்ல ஒரு காரியத்தை. அப்போ நாம் யாருடைய சத்தத்தை கேட்கணும்? ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும், நம்முடைய ஆவியான சத்தத்தை கேட்கணும் என்றால் நாம் விழித்திருக்க மிக மிக மிகவும் காரணமாய் விழித்திருக்கு. ஏனென்றால் ஏன் தேவன் இந்த சத்தத்தை பேசுகிறார் என்றால், ஏன் தேவன் இதற்கு நீங்க விழித்திருங்கன்னு சொல்றார் என்று சொன்னா, அவருடைய வருகையில நானும் நீங்களும் காணப்படணும். அது மாத்திரமல்ல, தேவனே சொன்ன ஒரு காரியம். எபிரேயர் எடுங்க, தேவன் என்னத்தை சொல்லுகிறார் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 26 இருந்து 29 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. அழகாய் பவுல் கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 26 இருந்து 29 வாசிங்க. 12வது அதிகாரம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என்னத்தான பூமியை அசைய பண்ணினா? அவருடைய சத்தத்தினால. அதை கேட்கையில் நோவான காலத்தில் இருந்தவங்க அதை கேட்கையில ஒரு மனிதன் தான் அந்த சத்தத்தை கேட்டான். ஏன்னா அவன் விழித்திருந்தான், நீதியை பிரசங்கித்தான், அவனோடு கூட இருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அவர் சொல்லுவார், மீண்டும் ஒரு சத்தத்தால அதே மாதிரி நான் வாக்குத்தத்தம் பண்ண, நான் அறிக்கை பண்ண, நான் சொல்லுறேன் இது நடக்கும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று அவரே சொல்லுகிறார். அப்போ இது வாக்குத்தத்தம், இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்போ இதை வாக்குத்தத்தமாக தேவன் சொல்லுகிறார், என் சத்தம் மீண்டும் தொனிக்கும். அதைத்தான் இயேசு அங்கே சொல்லுகிறார். அங்கே கண்ணிகளை வைத்து ஓமையாய் சொல்லுகிறார். பல இடங்களில் சொல்ல, விழித்திருங்க, சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும் என்று. யோவானை ஆவிக்குள்ளாக்கும் பொழுது தேவ சத்தம் கேட்டவன் ஏறி போகிறான். அப்போ நீங்க கேட்க பலர். தொடர்ந்து வாசிங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல ஆவிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியம்
தான் சொன்னார் ஆண்டவர், உங்கள் நிமித்தம் ஒரு சத்தம் கேட்கப்பட்டுச்சு. அதுதான் தேவன் பட்சிக்கும் அக்கினியாய் இருக்கிறார். நீங்க அசையாத ராஜ்யத்தை, இது அசைய போகிற ராஜ்யம். நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமி அசையும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் அசையும். ஆனால் அசையாத நிலையான ஒரு ராஜ்யத்துக்கு தேவன் நம்மை சத்தமிட்டு கூவி அழைக்கிற அந்த சத்தத்தை நீங்க கேட்டா தான் இந்த அசைகிற ராஜ்யத்தில் இருக்கிற நீங்க அந்த அசையாத ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்போ அதுக்குத்தான் தேவன் கிருபையை கொடுத்துக்க, தம் ஆவியானவரை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானுடைய கிருபை தான் நம்ம நடத்தும். அந்த ஆவியானுடைய சத்தம் தான் பரலோக சத்தம். அதுதான் நம்முடைய ராஜாவின் சத்தம், அதுதான் நம்முடைய பிதாவினுடைய சத்தம். அப்போ நாம் இதை சரியாக கேட்க பழகணும் என்றுதான் அங்கே அவர் தொடங்கும் பொழுதே சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை இப்பொழுது, அப்போ அவருடைய சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. நீங்க அப்பா என்று கூப்பிட்டீங்கன்றாலே உங்களுடைய இதயத்தில் இருந்து, அந்த உணர்வுல இருந்து அழகாக யோ மகனே என்ற சத்தம் கேட்கு. நீங்க அதுக்கு பழகிட்டீங்கண்டா உடனடி எந்த சூழ்நிலையில் நீங்க நின்று அவரை தொடர்ந்து எந்த டைமும் மாறாது, எந்த டைமும் அவரை நீங்க தேடலாம், எந்த தடையும் இல்லை. யோசிச்சு பாருங்க, எசேக்கியா ராஜா மரண படுக்கையில இருக்கிறான், படுத்து இருக்கிறான், எழும்ப முடியாது, படுத்து இருக்கிறான். இப்போ தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சத்தத்தை சொல்லுகிறார், நீ மறிக்க போற, வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி. எழும்ப முடியாது. ஆனால் அவன் யாரை வைத்து? ராஜா கட்டளை கொடுத்து செய்யலாம். ஆனா அவன் அந்த படுக்கையில் இருந்து கொண்டே முகம் திரும்பி அவன் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அவன் தன் சத்தத்தை ஜொலிக்க பண்ணி, ஆண்டவரே என்னை நினைத்து பாரும், நான் உத்தமாய் நடந்து சொன்ன ஒரு சத்தத்தை யார் கேட்டாலும் கர்த்தர் கேட்ட உடனடியாக தீர்க்கதரிசி திருப்பி வாங்க, முத்தத்தை தாண்டக்கூடிய போ, அவனுக்கு 15 வருஷத்துக்கு கூட கொடுத்துட்டு. ஏன்? தேவ சத்தத்தை கேட்டான். தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகின எசேக்கியா ராஜா. நாம் அதை செய்யணும். என்னதான் எதிரி படை நம்மை சுற்றி சூழ பாளையம் இறங்கி வந்தாலும் அவன் போய் தேவ சமூகத்தில் அவருடைய சத்தத்தை, அவருக்கு நேராக தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறான். பாருங்க, தாவீதுக்கு இருந்த அருமையான ஒரு காரியம். 18ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதை பார்த்து இன்னொரு வசனத்தை பார்த்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம் சத்தத்தை கேட்கிறவர். அந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக நமக்கு தம்முடைய சத்தத்தை அனுப்புகிறவர். அதுக்கு தான் நம்மை விழித்திருக்கும்படி சொல்லுகிறார். ஏன் விழித்திருக்கணும் என்றால், நீங்க அவருடைய சத்தத்தை கேட்க விழித்திருக்கணும், இன்னொன்றுக்கும் விழித்திருக்கணும். 1 பேதுரு 5 பார்த்து முடிக்க போறோம். 5:8 வசனத்தை வாசிங்க. 300 புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுடைய சத்தத்தை அவன் சிங்கத்தை போல தொனிக்க பண்ணி உங்களை தான் சுத்தி வருவான். நீங்க நினைக்க கூடாது உங்களை சுத்தி வர, உங்க மேலதான் தரிசனம் பெருசா இருக்கு, உங்க மேலதான் அழைப்பு பெருசா இருக்கு. அவனுக்கு நீங்க தான் எதிரி. ஆகவேதான் பேதுரு சொல்லுவார், அந்த இதுக்குள்ள அகப்பட்டவர், பல தடவையில் அகப்பட்டவர். இப்போ அவர் ஆவியை பெற்றுக்கொண்டு பலத்துல சொல்லுகிறார், அந்த தெளிந்த புத்தியோடு இருங்க. அதான் அந்த விழித்திருங்க, தெளிந்த புத்தி. என்ன சத்தம் கேட்கிற ஆவியானவரை கேட்க பழகின பேதுரு இப்ப சொல்லுறார், பிசாசின் சத்தம் அல்ல, அவன் சத்தத்தை நான் கேட்டு ஏமாந்த காலங்கள் உண்டு. இப்போ இல்ல, இப்போ நான் உறுதியா இருக்கிறேன், நான் தெளிந்த புத்தியோடு இருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். ஏனென்றா அவனுடைய சத்தம் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கு. ஆகவேதான் இன்றைக்கு உலகம், இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பாருங்கள், வேண்டாத அந்நிய சத்தத்துக்குள்ள தாங்கள் ஒப்பு கொடுத்து அவங்க காரியம் செய்து இப்ப அப்படி சத்தம் கேட்டுச்சு, இப்ப இப்படி சத்தம் கேட்டுதுன்னு சொன்னா அதுதான் வருது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் சொன்னதுதான். அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல, மனம் மாறவர் மனு புத்திரனும் அல்ல. அப்போ அவருடைய ஆவியான எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்தால் நம்மை சரியாக நடத்துவதுதான் அவருடைய ஒரே நோக்கம்.
அதுக்குத்தான் அவர் எங்களை விழித்திருக்க சொல்லுகிறார். அதற்குத்தான் அவருடைய சத்தத்தை கேட்க நம்மை பயிற்றுவிக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட, நான் சொன்னது போல, இப்படிப்பட்ட சத்தங்கள் நம்ம உயர்த்துகிற மாதிரி சத்தம் வரும். அங்குதான் அடுத்த நமக்கு கீழே கண்ணீர். அதே மாதிரி நமக்கு எதிராய் நாம் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, இல்லை அவருடைய காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு எதிராய் ஒரு கூட்டமே வந்து சத்தம் போடப்பாங்க. நாம் அதிலும் அசையக்கூடாது. இப்படி பல சத்தங்கள் தாவீது கேட்டவன். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு பயமில்லை ஆண்டவரே, நீர் என்ன நடத்துவி. அப்படித்தான் ஆண்டவர் நடத்தினார். நம்மையும் அதே ஆவியானவர் நடத்த விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தம் யாருடையது என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டாம். விழித்திருப்பதென்றால் அவருடைய சமூகத்தில் நாம் முடிந்தவரை அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க தேவ சத்தத்தை நீங்க கேட்க அழகாய் தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்க கேட்கணும். உங்களோடு அழகாய் ஒரு தகப்பன் பிள்ளை உறவுல அவர் பேசுவார். தகப்பன் பிள்ளை ஊழியக்காரர்களோடு சில நேரங்கள் அவர் இடைப்படும் பொழுது அவர் ஒரு போதகரை போல, ரபூனி, அவர் ஒரு போதகர், அந்த போதக தன்மையோடு ஒரு ஆசிரியரை போல பேசுவார். இதை கற்றுக்கொடு, இதை கற்றுக்கொண்டு அவர் கற்றுக் கொடுப்பார். அதுதான் நமக்கு நிருபங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்முடைய இதயங்களை நமக்கு தேவன் அந்தந்த நாளுக்கு வேண்டியதை கொடுக்கிறார். அப்போ தேவன் நம்மை பயிற்றுவித்து நம்மை அவருடைய சத்தத்தை நாம் கேட்டால் மாத்திரம்தான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நானும் நீங்களும் போகணும். அப்போ நம்ம விழித்திருக்கணும் என்பதுதான் நம்முடைய ராஜாவுடைய விருப்பம். அதற்காகத்தான் தம்மை முழுமையாய் தந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ நான் அவருடைய சமூகத்தை எழுந்திருந்தவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லணும்.